அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் ட்ராயிங் சப்ஜெக்ட் லெக்சர்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிளேட் கர்டர்ஸில் வெல்டட் பிளேட் கர்டர் வித்தவுட் ஸ்டிஃப்னர் வந்து நம்ம வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ப்ரீவியஸாக வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்கு புதிய நபராக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனல் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம் வந்து டிசைன் வெல்டட் பிளேட் கர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் யூசிங் பியரிங் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னஸ். ஸோ அடுத்த ப்ராப்ளம் தான் பியரிங் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கர்டருடைய அந்த லென்த்து. ஸோ இட் இஸ் அ 24 மீட்டர் கர்டர் and it carries a superimposed load of 35 kilonewton per meter. So superimposed load na மேல வரக்கூடிய அந்த லோட் ஓகேவா. ஸோ கர்டரில் அப்ளை ஆகக்கூடிய அந்த யூடிஎல் வந்து எவ்வளோ அப்படின்னா 35 kilonewton per meter. ஸோ த்ரூ அவுட் த ஸ்பேன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுறதா வரக்கூடிய லோட ஃபேக்டர் ஸோ 1.5 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அஸ் அ ஃபேக்டர் லோட். ஸோ 52.5 kilonewton per meter வந்து நம்மளுக்கு கிடைக்குது. தென் செல்ஃப் ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ WL/200. ஸோ WL/200 அப்படின்றப்ப ஸோ உங்களுடைய லோட் அண்ட் தென் உங்களுடைய ஸ்பேன் டிவைட் பை 200. ஸோ இது வந்து யூடிஎலாக இருக்க காரணத்தினால நம்ம WL போடுறோம். ஸோ இதோடைய வேல்யூ என்னன்றது செல்ஃப் ஹைட் வந்து வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் லோட் ப்ளஸ் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி டோட்டல் ஃபேக்டர் லோடு வந்து எடுக்கிறோம். அதுக்கு மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் அந்த இதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா என்னன்னா WL²/8. ஸோ அதே தான் இங்கே டபிள்யூன்ற இடத்துல அந்த 58.8 into 24 square divided by 8. ஸோ இது வந்து மேக்ஸிமம் மூமெண்ட் என்னன்றது வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து எண்ட் ரியாக்ஷன் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது நார்மலாகவே ஷியர் ஃபோர்ஸ் அட் சிம்பிளி சப்போர்ட்டட்ல வந்து பார்த்தீங்க யூடிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா V = WL/2. ஸோ அதில் வந்து நம்ம V வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டெப்த் ஆஃப் வெப் பிளேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வெப் பிளேட் அப்படின்றது இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல வந்துடணும். ஸோ வெப் பிளேட் அப்படின்றது இது ஓவரால் டெப்த். ஸோ மேலேருந்து பார்க்கறது ஒரு ஓவரால் டெப்த். அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய டெப்த் இருக்கு தெரியுமா. ஸோ இதுதான் வெப். இந்த போர்ஷன் தனித்தனியாக இருக்கும். நான் சேர்த்து வந்துட்டேன். இப்படி தனியா இருக்கும். இது ஒரு பிளேட்டு. இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட்டு. இது நடுவில் ஒரு வெப் இருக்குல்ல. இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெல்டு பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அப்படிதான் வந்து இந்த ப்ராசஸே மேக் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் கேப் கூட விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெப் இருக்கக்கூடிய பொசிஷன்ல ஒரு 5 mm விடுவாங்க. காரணம் என்னன்னா மேல லோடு வருது அப்படின்னு வைங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிடும் வெப்ல. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, மேல ஒரு ஹியூஜ் லோடு வந்து டக்குன்னு ஆக்ட் ஆகுது, இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா இந்த வெப் என்ன ஆகும், டக்குன்ட்டு வந்து சென்டர்ல வளைய பார்க்குமா. அதனால கொஞ்சம் ஒரு 5 mm மேல கேப் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அதுல இந்த டெப்த் வந்து ஓவரால் டெப்த். ஸோ இதுல வந்து இந்த டெப்த்ன்றது ஒரு D1 அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா வெப்போட டெப்த் அப்படின்றப்ப இதுதான். ஸோ இந்த பொசிஷன் தான், ஓவரால் பொசிஷன் வராது. ஸோ ஓகேவா. ஸோ அந்த இதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். டெப்த் ஆஃப் வெப் பிளேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இப்போ வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். இட் ஷுட் பி அவாய்டட். ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும், 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. D/TW அப்படின்றதான் ஸ்டிஃப்னர் வேணுமா, இல்ல வேணும்னா எந்த ஸ்டிஃப்னர் வேணும், இல்ல 2 ஸ்டிஃப்னரும் வேணுமா அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ D/TWன்றது 67க்குள்ள இருக்கு அப்படின்னா இட் டஸ் நாட் நீட். இது வந்து 200 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா 2 ஸ்டிஃப்னர் வேணும். என்ன லாங்கிடியூனல் வேணும், டிரான்ஸ்வர்ஸும் வேணும். அதே மாதிரி 100க்குள்ள இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் மட்டும் போதும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எக்கனாமிக்கல் டெப்த் ஆஃப் வெப் செக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இது வந்து D √MK/FI. ஸோ ஃபார்முலா தான். ஸோ கியூபிக்கல் ரூட் இது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை உள்ள எல்லா வேல்யூஸும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கம் அப் வித் த வேல்யூ ஆஃப் 1043. ஸோ பேஸ்ட் ஆன் அசம்ஷன் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ வி ஆர் யூசிங் 1000 mm பிளேட்ஸ். நம்மளால அக்யூரேட்டா எடுக்க முடியாது அந்த வேல்யூ வர மாதிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு D வந்து 1000 தெரிஞ்சதுனால TWல D சப்ஸ்டியூட் பண்ணி திக்னஸ் ஆஃப் வெப் பிளேட். ஸோ திக்னஸ் ஆஃப் வெப்னா என்னது, ஸோ இது இந்த நடுவில் வரக்கூடிய அந்த திக்னஸ். ஸோ கிளியரா இல்லை, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இந்த திக்னஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.92 அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க.
அண்ட் தென் இப்போ வெப்ளைட்டை வந்து என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்றதை எழுதுறீங்க. ஸோ 1000 இன்டூ 16 mm. ஸோ இப்போ செலெக்ஷன் ஆஃப் ஃப்ளான்ஜ். ஸோ ஃப்ளான்ஜ் செலெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி சொல்றது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு லோடு வந்து மொத்தமாக எங்கே ஆக்ட் ஆகுது, இந்த ஃபிளான்ஜ் போர்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ உங்கள் ஃபிளான்ஜ் போர்ஷன் தான் இந்த பக்லிங்க்கு மிகப்பெரிய விஷயமே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்ப்ரெஷன் இருக்கும், ஏன்னா லோடு மேலே இருந்து தானே வருது. ஸோ கீழே வந்து டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், காமனாக வந்து கம்ப்ரெஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்லி. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி நான் லோட் கொடுக்குறேன் ஒரு யூடிஎல்னே வச்சுக்கோங்களேன், லாங்கிடியூனலாக யோசிங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெப்பை வந்து எந்த மாதிரி பக்கிள் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த வியூமே நீங்க வரீங்களேன், இப்போ இது வந்து இதே மாதிரி இங்கே முடியுது, ஒரு சிம்பிளி சப்போர்ட் தான். இப்போ நான் இந்த 2 இடத்துல லோட் கொடுக்குறேன், ஒரு பாயிண்ட் லோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்க வந்து எனக்கு மேக்ஸிமம் ஷியர் வரும், இந்த இடத்துல தான் எனக்கு ஷியர் அதிகமாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல லோட் ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஷியரும் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இடம் எனக்கு என்ன ஆகும், இந்த இடம் வந்து கொஞ்சம் அமுங்கி இப்படி ஏற பார்க்குமா, அதே மாதிரி இந்த இடமும் அதே மாதிரி அமுங்கி கொஞ்சம் ஏற பார்க்குமா. ஸோ பாட்டம்ல என்ன ஆகும், அப்போ இந்த இடத்துல டாப்ல என்ன ஆகும், இங்க கம்ப்ரெஷன் நடக்குமா. ஸோ இந்த மாதிரி தான் பக்லிங், அந்த இடத்துல வெர்டிகல் ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுல யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா, யூடிஎல் வந்து ஃபுல்லா ஒரே மாதிரி தான் லோட் ஆக்ட் ஆகும். அப்போ யூனிஃபார்ம்டா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கண்டிஷன்ல கொஞ்சம் மேல இருக்கும், கிராஜுவலா அப்படி கீழே வந்து திரும்ப இந்த சப்போர்ட் கண்டிஷன்ல மேல வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பக்லிங் வந்து வெப்ல நல்லா நடக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க, இங்க பக்லிங்கே வரல அப்படின்றத மீன் பண்றீங்க. காரணம் என்னன்னா, we are not using stiffness, so we are considering it as a we are neglecting moment capacity of the web. ஸோ அதனால moment capacity of web வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து ஏரியா ஃபிளான்ஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஃபிளான்ஜ்ன்றது இந்த டாப்ல இருக்கக்கூடிய அந்த பிளேட் இருக்கு தெரியுமா, பாட்டம்ல இருக்கிறதும் ஃபிளான்ஜ். ஸோ ஹரிசாண்டல் போர்ஷன் தான் ஃபிளான்ஜ்னு சொல்லுவோம், வெர்டிகல் போர்ஷன் வெப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிளான்ஜ் போர்ஷன், ரெண்டு ஃபிளான்ஜ் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோடைய ஃபார்முலா இது. ஸோ இதுல வந்து எம்ன்றது அதோடைய மோமெண்ட் வேல்யூ. ஸோ இதுல வந்து ஏஎஃப், ஸோ பிளேட் வேல்யூ நம்ம வந்து என்னன்றது எடுத்துக்கணும். எஃப்ஐன்றது 4, அதாவது 415 எடுத்திருந்தோம், எஃப்இ 450, ஸோ அது 250. ஸோ இது மூலயமா நீங்க ஏஎஃப் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அண்ட் தென் ஃபிளான்ஜை வந்து பிளாஸ்டிக் கேட்டகரியில தான் வைக்கிறோம். ஏன்னா பிளாஸ்டிக் கேட்டகரினா உங்களுக்கு தெரியும், இட் கேனாட் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஒன்ஸ் த ஃபெயிலியர் அக்கர்ஸ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஃபிளான்ஜ் தான் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு இருக்கும். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகலை. ஏன்னா ஸ்டிஃப்னஸே நம்ம வெப் ஃபெயிலியர் ஆகலை, காரணம் ஸ்டிஃப்னஸே நம்ம ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அந்த கன்சிடரேஷனில் ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து B/TF which is must be less than 8.4 and B/TF 2TF it is also need to be less than 8.4. ஸோ இது மூலயமா இதை வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ BF = 6.8 TF அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ AF = 16.8 TF. ஸோ இது மூலயமா நீங்க வந்து TF வந்து கால்குலேட் பண்ணிடுறீங்க, பிகாஸ் we know the value of AF. ஸோ TF = 33.3 mm. ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ TF உடைய வேல்யூ. ஸோ இப்போ வந்து இது மூலயமா வந்து 40 mm பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா இங்க 33.3 வந்தது. ஸோ திக்னஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும், லென்த்தை வந்து கம்மி பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, லென்த் அதிகமாச்சு. இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, க்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, ஒரு தொடப்ப குச்சி தான். ஸோ ஸ்லெண்டர் காலமுக்குலாம் நம்ம அந்த கான்செப்ட் தானே வைப்போம். மெல்லிசா பெருசா போனா டிஃப்ளெக்ஷன் ஈஸி ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் மெல்லிசா வரைஞ்சிருக்கேன், லோட் இப்படி வருதுன்னா இது இப்படி ஈஸியா வளையும். ஸோ ஹைட்டுன்னு வரப்ப யூ ஷுட் பி கன்சிடர்ட் இட் ஷுட் பி லெஸ். ஓகேவா? ஓரளவு லெஸ். 1043 வந்து நம்ம 1000 எடுத்தோம், பட் வென் இட் கம்ஸ் டு திக்னஸ் இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ செலக்ட் 40 mm பிளேட்ஸ் 33ன்றது இங்கே 40 மாறி இருக்கு, அங்கே அதனால தான் 1043ன்றது 1000 மாறிச்சு. ஓகேவா? ஸோ இது மூலயமா உங்களுக்கான வேல்யூ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் யூஸ் 480 mm வைட் அண்ட் 40 mm திக் பிளேட்ஸ். ஸோ இப்போ அடுத்த இது எல்லாமே நான் இங்கே வரைஞ்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் செக் ஃபார் த மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கர்டர். ஸோ இப்போ வந்து கர்டரோடைய மொமெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது வி ஆர் நெக்லெக்டிங் த வெப் போர்ஷன். ஸோ வெப் போர்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், பட் வி ஆர் கன்சிடரிங் த ஃபிளான்ஜ் போர்ஷன் அண்ட் இட் இஸ் அ பிளாஸ்டிக் செக்ஷன். ஸோ அந்த கன்சிடரேஷன்ல வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த மொமெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ அதோடைய ஃபார்முலா ZEFY/Γ m0. ஸோ விச் ஷுட் பி
less than 1.2 ZE FY by gamma m naught. So ZB FY by gamma m naught அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஜஸ்ட் we are substituting all the values. ஸோ இதெல்லாம் மேல நீங்க இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும், இந்த 480 என்ன இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்க ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? ஸோ நத்திங் எல்ஸ். ஸோ இது மூலயமா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அண்ட் தென் we are moving on to the next section, which is we are going to find out the moment of inertia for the z axis. ஸோ அது வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து SOMல படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம BDQ by 12 நார்மலா ரெக்டாங்கிள் செக்ஷன் படிச்சிருப்போம். அதுவே I செக்ஷன்றப்ப இட் டிஃபர்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த BDQ by 12 அதுதான். அண்ட் தென் BD இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், அந்த சென்ட்ராய்டு, அந்த ஆக்சிஸ் கன்வர்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ண வந்து நம்ம வந்து IZZ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் திரும்ப அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out the value at last. ஸோ MD வந்து 4538 0.182 kilonewton into meter. ஸோ இது வந்து M விட அதிகமாக இருக்கு. ஸோ த செக்ஷன் இஸ் அடிக்குவேட். செக்ஷன் வந்து கேரி ஆகுது, மொமெண்ட்டை வந்து கேரி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட்டை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஷியரை பார்த்துட்டு என் பியரிங்கை வச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஷியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதோடைய ஃபார்முலா வந்து VD ஈக்குவல் டு VN பை காமா M நாட். ஸோ அதில் we know the value, we know the formula for Vn. so அதை வந்து AV FY W by root 3. so அதை சப்ஸ்டியூட் பண்றோம். at last VD உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ அந்த பிளேட் இன்டூ திக்னஸ், அதான் 1000 இன்டூ 16 இன்டூ FY by 1.1 இன்டூ root 3. ஸோ இது வந்து வந்த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூவை விட அதிகமாக இருக்கு. ஸோ செக்ஷன் அடிக்குவேட். இப்போ நம்ம செக் பண்ணுறது எல்லாமே செக்ஷனில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுத்துட்டோம், வெப்போடைய டெப்த் எடுத்துட்டோம், வெப்போடைய திக்னஸ் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து தாங்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எவ்வளோ மொமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் வந்திருக்கு நம்ம முதலே ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து தேவையில்லைன்றத ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம திரும்ப ஃபர்தராக தேவையில்லைன்றதை நம்ம கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் செக் ஃபார் எண்ட் பியரிங். ஸோ இதுலேயும் வந்து பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெப். ஸோ அதோடைய ஃபார்முலா இது. ஸோ அசியூம் வித் சப்போர்ட் இஸ் 200 mm. ஸோ வித் சப்போர்ட் அப்படின்றது அந்த ஸ்டிஃப்னஸில் வந்து எவ்வளோ ஒரு இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட்டில் வந்து 200 mm வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ மினிமம் ஸ்டிஃப் பியரிங் ப்ரொவைடட் அட் சப்போர்ட். ஸோ இது வந்து 100 mm, மினிமமாக 100 mm கொடுப்போம். ஸோ இது டிஸ்பர்ஷன் லென்த் அப்படின்றது N2. ஸோ 2.5 இன்டூ அந்த திக்னஸ் ஆஃப் வெப். ஸோ 100 mm அந்த கன்சிடரேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் FW. ஸோ அதில் நம்ம வந்து போடுறோம், இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து எண்ட் ஸ்டிஃப்னரும் தேவையில்லை அப்படின்றத இங்கே தெரியப்படுத்துகிறோம். அதாவது பியரிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் எண்ட் ஸ்டிஃப்னஸ். ஸோ அதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி நான் கனெக்ட் பண்ணுவோம், இது I செக்ஷன் சொன்னேன், இது வந்து ஒன்று ஃபிளாஞ்சு, இது வந்து அதாவது 2 பிளேட்டு, நடுவில் வந்து ஒரு இன்னொரு பிளேட்டை இப்படி திருப்பி வச்சு நம்ம வெல்ட் பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். ஸோ அதுக்கு அந்த வெல்டுக்கான ஃபங்க்ஷன், அதுக்கான பேசிஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, F by BI இன்டூ A Y bar. ஸோ Y bar அந்த இதோடைய வேல்யூ தான் டேர்ம்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ மீதி டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே போட்டு Qவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெர் mm லென்த் இன் ஜங்ஷன். ஸோ மேலே வந்திருக்கக்கூடிய அந்த Q இன்டூ அதோடைய லென்த்து, ஃபிளாஞ்ச் லென்த்து. ஸோ அட்லாஸ் we are going to find out the shear force. and again we are going to find out the வெல்டு வந்து எப்படியும் வந்து வெப்போடைய 2 பொசிஷனில் பண்ணுவாங்க. அதாவது என்ன மீனிங்னா, இங்கேயும் பண்ணுவாங்க வெல்டு, இங்கேயும் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 2 இன்டூ அதான் 2 into 0.75 into 410 divided by root 3. ஆக்சுவலாக இது வந்து ஃபார்முலா தான், into 1 by 1.25. ஸோ இதோடைய வேல்யூ என்னன்றது கான்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஈக்குவேட் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ இது மூலயமா மேலே கண்டுபிடிச்ச ஷியர் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணி எஸ்ன்ற வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த எஸ்ன்றது தான் வெல்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 mm வெல்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ திக்னஸ் ஆஃப் வெப் 16 mmன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் வெல்ட் லென்த்து இது வந்து மேலே கண்டுபிடிச்ச அந்த எஸ் வேல்யூ டிவைடட் பை 5 மினிமமாக கொடுக்கக்கூடியது. ஸோ இன்ட்டு 100னா அதோடைய பெர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அட்லாஸ்ட் நம்ம மேலே கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸுமே இங்கே எடுத்து எழுதுறோம். ஸோ தட்ஸ் இட். இது வந்து வித்தவுட் எண்ட் பியரிங் அண்ட் வித்தவுட் ஸ்டிஃப்னஸ். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்.